Friends, welcome to our channel. போன வீடியோவில் நம்ம Revit Architecture சாஃப்ட்வேரில் மாடிஃபை டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். அதாவது மூவ், காப்பி, ரொட்டேட் அண்ட் ஆஃப்செட் அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ஸை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ அதோட கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னர் அப்படிங்கிற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆட்டோகேடில் நமக்கு ட்ரிம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா நமக்கு தேவையில்லாத போர்ஷனை நமக்கு ட்ரிம் பண்ணும். பட் ஆனால் இங்கே நமக்கு இந்த போர்ஷன் இது ட்ரிம் மட்டும் பண்ணாது, எக்ஸ்டெண்டும் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த தேவையில்லாத போர்ஷன்ஸ், அதாவது இந்த போர்ஷன்ஸ் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன், இந்த போர்ஷன்ஸ் வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஆட்டோகேடில் ட்ரிம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டிஆர்னு ஷார்ட்கட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த போர்ஷன் ட்ரிம் ஆயிரும். ஆனால் ரிவிட்டை பொறுத்தளவில் நம்ம என்ன பண்ணலான்னா, மாடிஃபைல ட்ரிம் எக்ஸ்டெண்ட் கார்னர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட்டோகேடில் நமக்கு எந்த போர்ஷன் வேண்டாமோ அதை செலக்ட் பண்ணுவோம். பட் ரிவிட் ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேரை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த போர்ஷன் வேணும், தென் இந்த போர்ஷன் வேணும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத 2 போர்ஷன்ஸ் வந்து ட்ரிம் ஆகிடுச்சு. இப்போ அதையே நான் மாற்றி பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த போர்ஷன் வேணும் அண்ட் இந்த போர்ஷன் வேணும். ஸோ தேவையில்லாத 2 போர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் எனக்கு இப்போ இந்த போர்ஷன் வேணும் அண்ட் இந்த போர்ஷன் வேணும். ஸோ உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத போர்ஷனை இது ரிமூவ் பண்ணிடும். இதில் நம்ம ஒரு போர்ஷனை மட்டும் இந்த ஆப்ஷனை வச்சு ரிமூவ் பண்ண முடியாது, அதுக்கு வேறு டூல்ஸ் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, இதோட எண்ட் ஆக்சுவலி வந்து ஒரு கார்னராக இருக்கும். அதோட ஐக்கான் பார்த்தாலே தெரியும். அண்ட் அதோட நேமே ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னர் தான். ஸோ இதோட அவுட்புட் கண்டிப்பாக ஒரு கார்னரை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது 2 போர்ஷனையும் ட்ரிம் பண்ணிடும். இந்த டூலில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி வந்து நமக்கு ட்ரிம் பண்ணியிருக்கு தேவையில்லாத போர்ஷனை. இப்போ உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த போர்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை ட்ரிம் பண்ணணும். ஸோ இதுக்கும் நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னர் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் எனக்கு இந்த போர்ஷன் வேணும் ஆஸ் வெல் அஸ் இந்த போர்ஷன் வேணும். ஸோ என்ன பண்ணுது பாருங்கள், அந்த டாட்டட் லைன் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இது எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்னு தெரியுது. அண்ட் அதுக்கு நான் இப்போ இதை கிளிக் பண்ணுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற போர்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆயிரும். பாருங்கள். ஸோ அகெயின் நான் திரும்ப பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த போர்ஷன் வேணும், இந்த டைம் நான் இந்த போர்ஷன் வேணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்ன காம்பினேஷன் பண்ணியிருக்குது அப்படின்னா, இந்த போர்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை ட்ரிம்மும் பண்ணியிருக்கு. ஸோ ட்ரிம்மும் பண்ணியிருக்கு, எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ட்ரிம் மட்டும் பண்ணுச்சு. இந்த டைம் காம்பினேஷன் ஆஃப் ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அண்ட் இது உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் மட்டும் கூட பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கன்சிடர் பண்ணுங்கள். இதில் ட்ரிம் எக்ஸ்டெண்ட் டு கார்னர் அதே டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல அகெயின் ஒரு கார்னர் க்ரியேட் ஆகும். இந்த டைமில் இது 2யுமே எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணுது. ஸோ நம்மளால் இதை ட்ரிம் மட்டும் பண்ண வைக்க முடியும், எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ண வைக்க முடியும், அண்ட் ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்டை காம்பினேஷனாக பண்ண வைக்க முடியும். ஸோ இதுதான் ட்ரிம் ஆர் எக்ஸ்டெண்ட் டு கார்னர் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே, ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா கார்னர்னு இருக்கணும். அண்ட் இதோட செலெக்ஷன் அப்படியே நமக்கு ஆட்டோகேடுக்கு ஆப்போசிட்டான செலெக்ஷன். அதாவது உங்களுக்கு ஆட்டோகேடில் தேவை இல்லாத போர்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க. நமக்கு இங்கே தேவை எது படுதோ அந்த போர்ஷனை மட்டும்தான் நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெலிட். ஈஸியாக நீங்கள் கீபோர்டில் இருந்து அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்டுன்னு கொடுத்தா டெலிட் ஆகும். இல்லாமல் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே இருந்து இந்த டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கனாலும் அந்த ஆப்ஜெக்ட் டெலிட் ஆகும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.